ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. எல்லாருக்கும் தெரிஞ்சது கூட இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மொய் வச்சுட்டு வருவோம், அப்படி இல்லைனா கிஃப்ட்டு செஞ்சுட்டு வருவோம், இல்லைனா கோல்டு ஏதாவது வச்சுட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போ வரைக்குமே ஒரு நோட்டில் நம்ம பெண்ணால் நோட் பண்ணி வச்சுட்டு தான் வரோம். ஸோ நம்ம நோட்டில் மட்டும் அதை நோட் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி அதுலேயும் நம்மளுடைய டேட்டாஸை நம்மளால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காலம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஜஸ்ட்டு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டுன்ற ஒரு காலம் நம்ம எடுத்துருக்கோம். இதில் எந்த டேட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு நோட் பண்ணுவோம். என்ன ஃபங்க்ஷன் நடந்தது, எந்த பிளேஸில் ஃபங்க்ஷன் நடந்தது, யாருக்கு நம்ம மொய் செஞ்சோம், அவங்களுடைய நேமு, தென் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுட்டு வந்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில். ஸோ இதில் பாருங்கள், அமௌண்ட்டு காலமில் இந்த ருப்பீஸ் சிம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி வரணும், எப்படி வர வைக்கணுன்றதை நான் ஆல்ரெடி மந்த்லி பட்ஜெட்டுன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் நான் ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நமக்கு தெரியும். அதே மாதிரி டோட்டலுக்கான கால்குலேஷன், இதுக்கான டோட்டலுக்கானது நம்ம எப்படி வந்து சம் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயந்தான். இந்த டேட்டுன்ற காலம் இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள், இந்த பார்க்குறதுக்கு எல்லா டேட்டுமே ஈவனாக பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் நம்ம டைப் பண்ணும்போது இப்படி வராது, நம்மளுக்கு இப்படியும் வரலாம். பாருங்கள், நான் செகண்ட் ஷீட்டில் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது பண்ணியிருக்கேன். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம டேட் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒன்று ஹைஃபன் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபார்மேட்டு தான், ஒன்று ஸ்லாஷு இல்லைனா ஹைஃபன். இப்போ நான் நார்மலாக டேட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு டேட் எல்லாமே கொடுத்தேன், எனக்கு வந்துட்டு இப்படி தான் வந்திருந்தது. ஸோ நான் இதை எப்படி ஃபார்மேட் ஒரே ஃபார்மேட்டில் நான் எப்படி கொண்டு வரது, எல்லாமே பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கணும், லுக் வைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். இப்போ மேலே பாருங்களேன் ஸ்லாஷில் இருக்குது, கீழே இந்த 7th row பார்த்திங்கன்னா ஹைஃபனில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே சேமாக இருக்கணும். அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஃபார்மேட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட் செல்ஸ்குள்ளே போய்க்கிறோம். இதில் கரன்சி ஆப்ஷன் மாதிரி கீழே டேட்டுன்ற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அந்த டேட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கணும். இதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவுக்கு மாற்றிக்கணும். இதில் வந்துட்டு இங்கிலீஷ் இந்தியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு, நம்ம ஸ்டேட்டுக்கு, நம்ம கண்ட்ரிக்கு